தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், நெல்லை, தென்காசி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே கல்லாற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன் பிடிக்க முயற்சி. 2 இளைஞர்கள் தவறி விழுந்து உயிரிழப்பு. நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் கல்லூரி சேர்க்கை ரத்து. முறைகேடாக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த 26 பேரை இடைநீக்கம் செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. பிரதமரின் உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் சும்மா இருப்பார்களா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எப்போதும் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என சென்னையில் பாராட்டு விழாவில் உறுதி. நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்ல. ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி. பாஜக தங்களை மிரட்டவில்லை என முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். அதிமுக பாஜக கூட்டணி மகிழ்ச்சியுடன் அமைந்திருப்பதாக விளக்கம். அறிவாலயம் கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்தும் ஆம்னி வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் பலி. கேரளாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்தவர்கள் விபத்தில் உயிரிழந்த பரிதாபம். கேரளாவின் கோழிக்கோட்டில் காரில் பதுக்கி கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாய் பறிமுதல். 2 பேரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. முதலமைச்சருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் கூட்டணி பற்றி மட்டும் பேசி வருவதாகவும் விமர்சனம். முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதில் இருக்கு அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி இதை பற்றி தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாகப்பட்டினம் அருகே திருமருகலில் 16 வயது சிறுவன் ஓட்டிய கார் மோதி விபத்து. சாலையோரம் படுத்து தூங்கியவர் உயிரிழப்பு. பழனி உழவர் சந்தையில் வெளிமாநிலங்களில் இருந்து தக்காளி கொண்டு வந்து விற்பதாக புகார். அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம். கன்னியாகுமரியில் தனியார் நிதி நிறுவனத்தில் 37 லட்சம் ரூபாய் கையாடல். தலைமறைவான பெண் ஊழியரை கைது செய்தது காவல்துறை. ஐபிஎல் பிளே ஆஃப் ரேஸை நோக்கி முன்னேறுமா டெல்லி கேபிட்டல்ஸ்? 9வது இடத்தில் இருக்கும் சன்ரைசர்ஸுடன் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்குமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்? பலம் வாய்ந்த பஞ்சாப் கிங்ஸுடன் இரவு 7:30 மணிக்கு மோதல். ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியான பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இரு நாடுகளும் மாறி மாறி பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்து பரஸ்பர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தரையில் இருந்து ஏவப்பட்டு தரையில் உள்ள இலக்கை தாக்கி அடிக்கும் ஏவுகணையை பாகிஸ்தான் சோதித்து பார்த்துள்ளது. ஏறத்தாழ 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று அணு ஆயுதத்தை தாக்கி அடிக்கும் செயல்திறன் கொண்ட ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் இருந்து இலங்கை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பகல்காம் தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் தப்பிச் சென்றதாக தகவல் வெளியானது. இந்திய உளவுத்துறை தகவலின் பேரில் கொழும்புவில் உள்ள பண்டாரநாயக விமான நிலையத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர். அதே நேரம்
சென்னையில் இருந்து கொழும்பு சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பாதுகாப்பு படை நடத்திய சோதனையில் தீவிரவாதிகள் யாரும் சிக்கவில்லை. சோதனைக்கு பின் விமானம் சிங்கப்பூருக்கு தாமதமாக புறப்பட்டு சென்றதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு வெளியிட்டது. மேலும் சென்னை கட்டுப்பாட்டு அறையில் இருந்து வந்த தகவல் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டதாகவும் இதனால் சிங்கப்பூர் செல்லும் விமானம் தாமதமாகியுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்திலும் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து சென்னை கட்டுப்பாட்டு அறைக்கு இந்திய உளவு அமைப்புக்கு ஒருவர் அனுப்பிய இமெயிலில் விமானத்தில் பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் இலங்கை தப்பிச் சென்றதாக தவறான தகவல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பகல்காம் துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய 2 இந்தியர்கள் உள்ளிட்ட 6 தீவிரவாதிகள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியான நீலம் பள்ளத்தாக்கு வழியே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் தப்பியோடியதாக தகவல் வெளியானது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஊரி தாக்குதல் மற்றும் 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல்களின் போது நீலம் பள்ளத்தாக்கு மற்றும் அதன் அருகே உள்ள லீபா பள்ளத்தாக்கு வழியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவியதாக தகவல் கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சந்தித்தார். பகல்காம் தாக்குதலுக்கு பின் முதல் முறையாக பிரதமர் மோடியை சந்தித்த உமர் அப்துல்லா காஷ்மீரின் பாதுகாப்பு விவகாரம், பயங்கரவாதிகளுக்கு எதிராக மேற்கொண்டுள்ள நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியுடன் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் சும்மா இருப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போதும் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கி அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை பெற உதவியதற்காக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் நிர்வாகிகள் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சரை பாராட்டும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அவர் பேசிய உரைகளும் திரையிடப்பட்டன. இந்திய தேசம் வியக்கும் தலைவன் கலைஞர் வழியை போற்றும் தமிழன், திராவிட விளக்கே தமிழ் மண்ணின் கிழக்கே. சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழா என்று வைக்கப்பட்டிருந்த தலைப்பு பற்றி பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள்தான் சுயாட்சி நாயகர்கள் என்றார். உரிமையை உறக்கச் சொல்லவில்லை என்றால் பொய்கள் நாற்காலி போட்டு அமர்ந்து கொள்ளும் என்றும் தெரிவித்தார். மாநில சுயாட்சி நாயகர்னு இந்த விழாவுக்கான இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க. அது நான் இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான். யாராவது பாராட்டு விழான்னு சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், டைம் தர மாட்டேன். ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான். அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி. மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டும் போது அவற்றை ஆளுநர் தடுத்தால் என்ன அர்த்தம் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த ஆளுநர் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மாணவர்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக பாடுபடுவதாகவும் தெரிவித்தார். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. மாணவர்களை படிக்க விடாமல் செய்ய புதிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டம் என விதவிதமாக ஏமாற்றுகிறார்கள் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மாணவர்களை படிக்க விடக்கூடாது. இப்ப புதுசா தேசிய கல்விக் கொள்கை,
விஸ்வகர்மா திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸுகளை, திசைதிருப்பல்களை, மறுபக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது. உங்க ரோல் மாடலை சோசியல் மீடியாவில் தேடாதீங்க. சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பத்தில் தமிழ்நாட்டு மாணவர்கள் டாப்பாக இருப்பதாக கூறிய முதலமைச்சர் மேலும் முன்னேற வேண்டும் என வாழ்த்தினார். மாணவர்களின் கடமைகளை நிறைவேற்ற திமுகவும் தாமும் துணை நிற்பேன் என்றும் முதலமைச்சர் கூறினார்.